நம்ம இதுவரைக்கும் நிறைய சீரியல் கில்லருடைய கதையை கேள்விப்பட்டிருப்போம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சீரியல் கில்லரோட கதை எல்லாரையுமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். என்ன அப்படின்னா வேர்ல்ட்லேயே ரொம்ப ரொம்ப யங்கஸ்ட்டு சீரியல் கில்லர். அவரோட பேர் அமர்ஜித் சடா. அதுவும் அவர் இந்தியாவில் இருந்திருக்கார் அப்படின்றது தான் ஹைலைட்டான ஒரு விஷயம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி அமர்ஜித் சிங் சடா இவர் 1998 பீகாரில் பெருசரி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்க முசாஹரி வில்லேஜில் பிறக்கிறாரு. இவர் ஸ்டார்டிங்லேருந்தே லோன்லியஸ்ட் பர்சன் சொல்கிறாங்க. யார் கூடயுமே அதிகமாக கான்டாக்ட் வச்சுக்க மாட்டார், தனியாகவே தான் இருப்பார்னு சொல்கிறாங்க. கிராம மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தனிமை விரும்புகிறாரு, ரொம்பவே தனியாக தான் இருப்பார், ரொம்பவே நல்ல பையன், சைலண்ட்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இது கொஞ்ச நாள் வரைக்கும் மட்டும்தான். என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 2006 2004 ஆல்மோஸ்ட் அப்போ அவருக்கு ஒரு 7 8 வயசு தான் இருக்கும். அப்போது அவர் அவரோட கசின் சிஸ்டருடைய குழந்தை 6 மாத குழந்தைய கல்லால் அடித்து சாவடிக்கிறார். அதாவது ஒரு கல் எடுத்து பாறை மாதிரி ஒரு பெரிய கல் எடுத்து அந்த குழந்தை மேலே போட்டு நசுக்கி அந்த குழந்தைய சாவடிக்கிறாரு. ஸோ இது லேட்டராக அவங்க வீட்டுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. அவர் அசால்ட்டாக நான் தான் அந்த குழந்தைய கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வெளியிலே யாருக்கிட்டையுமே சொல்லலை. பிகாஸ் இவனோட ஃப்யூச்சர் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுறாங்க. இப்படியே போக போக அடுத்தது அவருடைய ஓன் சிஸ்டர் 8 மாத குழந்தை தான். குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாரு, வீட்டில் நைட்டில் குழந்தை தூங்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அந்த குழந்தைய கொலை பண்ணுறாரு. அதுவும் நார்மலாக கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ட்ரை பண்ணும்போது அவருக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ற காரணத்தினால அகைன் கல்லெடுத்து அடித்து கொலை பண்ணுறாரு. இதையும் வீட்டில் கவனிக்கிறாங்க. இதையுமே வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. திரும்ப இவருடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் அப்போவே கண்டிச்சிருந்தா மேபி இவர் திருந்துட்டு போகிற என்னவோ தெரியல. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, வில்லேஜில் ஒரு குழந்தை ஸ்கூல் பக்கத்தில் தூங்கிட்டுருக்கு. ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வீட்டில் அந்த குழந்தை தூங்கிட்டுருக்கு. அந்த தூங்கிட்டு இருக்க குழந்தை அதுவுமே ஒரு 6 மாத குழந்தை. அந்த 6 மாத குழந்தைய இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி கல்லால் அடித்து கொலை பண்ணி குழி தோண்டி புதைக்கிறாரு. ஸோ கிராம மக்கள் எல்லாமே இவரோட ஆக்டிவிட்டீஸ் மேலே ஒரு டவுட் வருது. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சும்மா ஜஸ்ட் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இவர் ஈஸியாக கூலாக நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கொலை பண்ணி புதைச்ச இடத்துக்கு போய் எல்லார்கிட்டையும் காட்டார். ஸோ கிராம மக்கள் எல்லாருமே கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் இவரை போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் இவரை விசாரிக்கிறாங்க. இவர் விசாரிக்கும் போது தான் இவர் சொல்கிறாரு 3 கொலையாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் போலீஸில் சொல்கிறார். அப்படி சொன்னதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் இவருடைய ஏஜ் பிலோ 18 கீழே நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது இந்தியாவில். ஸோ என்ன பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னா இவரை சிறுவர் சிறுத்தைப்பள்ளியில் ஜாயின் பண்ணுறாங்க. சேர்த்து அவரை அங்கே சிறுவர் சிறுத்தைப்பள்ளி தான் வளர்ந்துட்டே இருக்கார் அன்டில் 2016 வரைக்கும். 2016 அவருக்கு 18 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு புது ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. ஐடென்டிட்டி கொடுத்து இவரை வெளில விடுறாங்க. இவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் இவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. இவருக்கு ஒரு புது ஐடென்டிட்டி, புது நேமில் மட்டும் இவர் இருக்காருன்றது மட்டும் தெரியுது. பட் இவர் சீர்திருத்தப்பட்டாரா இல்லை மீண்டும் அதே குற்ற உலகத்துக்கு சென்றாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இவர் தெரிந்திருந்து நல்ல மனுஷனாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷம். பட் இன்கேஸ் திரும்பவுமே சிறுவர் சிறுத்தைப்பள்ளியில் ஜாயின் பண்ணி அங்கேயுமே அந்த லோன்லினஸ் காரணமாக திரும்பவும் இதே மாதிரியான விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னா யோசித்து கூட பார்க்க முடியல. ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.